நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா ஆசிரமத்தில் குரு பூர்ணிமா விழாவை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கம்பளிகள் மற்றும் அன்னதானம், குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரசாதங்களை வாங்கிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரிச்சாலை அருகே புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா ஆசிரமம் அமைந்துள்ளது. இந்த ஆசிரமத்தில் இன்று குரு பூர்ணிமா விழாவினை, குரு பூர்ணிமா என்பது தங்களது குருக்களை வணங்கும் நிகழ்வாகவும், சாய்பாபாவை குரு என்று வணங்குவது முன்னிட்டு மறைந்த சத்ய சாய்பாபாவிற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஓம்காரம், சுப்ரபாதம் உள்ளிட்ட பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பஜனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குரு பூர்ணிமா விழா காரணமாக பொதுமக்களுக்கு கம்பளிகள், இனிப்புகள், பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோல குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் பள்ளி கொண்டு செல்லும் பைகள் வழங்கப்பட்டது. இந்த பிரசாதங்கள் வாங்குவதற்கு காலை முதலே சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏரிச்சாலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து பிரசாதங்களை வாங்கிச் சென்றனர். ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் ஏரிச்சாலை பகுதி திருவிழா போல் காணப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் சத்யசாயி சேவா சங்க நிர்வாகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.